ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்களை நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ கடைசியாக முழுமையாக ஸ்கிப் பண்ண வந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களை பெறும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கும் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களை. நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்களும் சுட சுட புது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்களை தினசரி கிடைக்கப்பெற்று தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி தினங்க. மேலும் கரிநாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கேதுவுடன் சந்திரபகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. இந்த கிரக சேர்க்கை இரவு 7:35 வரை நீடிக்குதுங்க. அதன் பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சந்திரபகவான் வந்துடுறாருங்க. ஸோ இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துனுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் ஈடுபடாதீங்க. உணவுகளை கவனமாக நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டிலே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையுங்க. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது உடல் தொந்தரவுகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் கிடைக்க பெற்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெமடியை நீங்கள் உடனடியாக நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை தீர்த்துணுங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை சரி செய்திட முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு அழகான சுகமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நண்பர்களே. மனதளவில் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் டென்ஷன்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தானாக நீங்கி விடும். அதனால உங்கள் வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கான பொருளாதார உயர்வு கண்டிப்பாக சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு உருவாகுங்க. அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பொருளாதார ரீதியாக அது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க நபராக நீங்க காணப்படுறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள் பற்றின கருத்துக்களை வெளியிடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றவங்களை கேலி கிண்டல் பண்றது கூடாது. மேலும் சில விஷயங்களை மற்றவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. அலுவலக ஊழியர்கள் பற்றிய விஷயங்களை உங்களுக்குள்ள நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க. அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணிகளை யாரை பத்தி நீங்க எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்காம இருக்கிறது நல்லதுங்க. வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரிகள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தினத்தை சூப்பராக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கிறது. எனவே கொஞ்சம் கூடுதல் பொறுமை செலுத்துங்க. உங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. நீங்கள் ஒரு நம்பிக்கை மிக்க மலரை போல நீங்கள் மலருவீங்க. அதன் மூலமாக மற்றவங்க உங்களை ஈஸியாக கவரக்கூடிய வகையில நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக நீங்க காணப்படுவீங்க நண்பர்களே. ஒரு சென்ட் மாதிரி மற்றவங்களை நீங்க ஈஸியாக ஈர்க்க முடியும். இன்றைய தினம் எங்கேயாவது குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க திருப்பி கேட்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாங்க. அல்லது நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது திருப்பி கொடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகலாங்க. இல்லை அப்படின்னா அது குறித்த விஷயங்களை நீங்க எப்போ தருவீங்க, எப்போ உங்களுடைய கடன் வசூலாகும் அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டிப்பாக தெளிவாக பேசிக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அது அப்படி நீங்க பேசல அப்படின்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை குடும்ப உறுப்பினர்கள் கூடவே சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய புதிய திட்டங்கள் என்ன, நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிலாம் நீங்க உங்க திட்டங்கள் மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் உங்க பெற்றோர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கான நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்குங்க. அதன் மூலமாக உங்க பெற்றோர்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க. எனவே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக அமையும். உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் நிதி உதவிகள் கூட கிடைக்கலாம். அதனால உங்க பிளான் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களது காதலருடன் சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உட்காந்து பேசி நல்லா தெளிவான முடிவை எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தவறு கிடையாது. உங்கள் காதல் வாழ்க்கைக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கணுங்க. அந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கும் போது உட்காந்து பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக நண்பர்களே. அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். ஸோ தவறான புரிதல் காரணமாக காதல் வாழ்க்கையில் பெரிய பிளவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. அதனால தவறான புரிதல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தொழில் திறமையை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் தொழிலை மிகச்சிறப்பாக வியாபாரிகள்
நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. எனவே உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த டேலண்ட்டை பயன்படுத்தி உங்களுடைய தொழில் வளத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதுக்கு உண்டான நல்ல முயற்சிகளும் நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க. இன்றைய தினம் உங்க துறையில நீங்க தான் வந்து வரம்பில்லாத வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நபராக நீங்க அதன் மூலமாக அமைய பெற முடியும். எனவே மகிழ்ச்சியாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்க கை ஓங்கணும் அப்படின்னா உங்களுடைய டேலண்ட் முழுமையாக நீங்க யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். எல்லை இல்லாத கிரியேட்டிவிட்டி உணர்வு இன்னைக்கு இருக்குங்க. அதனால கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழலை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தருங்க. அதனால உங்களுடைய கிரியேட்டிவிட்டி திறமைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க பயன்படுத்துங்க. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையின் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை வந்து நீங்க நிறைவேற்றியே ஆகணுங்க. அதை நீங்க தவறக்கூடாது. அதனால உங்களது மனம் குறைந்த உங்க வாழ்க்கை துணையின் மனதை வந்து நீங்க காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இதனால் உருவாக்கிடுங்க. அப்படி நீங்க செய்யல அப்படின்னா சின்ன சின்ன ஆசைகள் அவருக்கு பிடித்தமான உணவை வாங்கி கொடுக்கறது போன்றவற்றில் நீங்க செய்து அன்பான அரவணைப்பை உங்க வாழ்க்கை துணைக்கு இன்னைக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மனக்காயம் அடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை தவிர்க்க நீங்க ரொம்ப செலவெல்லாம் செய்ய தேவையில்லைங்க. உட்காந்து சிம்பிளாக உங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் உங்களை வாழ்க்கை துணை தேவைகள் நிறைவேற்றி வைப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க. மொத்தமாக பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு மட்டும் நீங்கள் ஒரு நாள் மட்டும் பொறுமையாக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லோ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே எல்லோ கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நம்பர் 7 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களுக்கு அனுமதி நம்ம கன்னிராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. அதனால கவலைப்பட தேவையில்லைங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் குழப்பங்கள் நினைத்து வருந்தப்பட வேண்டாங்க. அது தானாக நீங்கிவிடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் உங்கள் பலத்துக்கேற்ப பிளான் பண்ணிக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் நீங்க தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசி சக ஊழியர்கள்கிட்ட நீங்க வந்து வெறுப்புணர்வை சம்பாதிக்க கூடாதுங்க. கருத்துக்களை வெளியிடுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வியாபாரத்துல கொஞ்சம் பொறுமையாக முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. சுகமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.